ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சென்ற வாரம் இப்பொழுது நான் ஓதி காட்டிய இந்த வசனத்தினுடைய பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு மத்தியிலே கூறினேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே பனூ இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறான், நான் உங்கள் மீது செய்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். பனூ இஸ்ரவேலர்களே, நான் உங்கள் மீது செய்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனூ இஸ்ராயலுக்கு, அதாவது அவர்களுடைய முன்னோர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்களுடைய முன்னோர்கள் பனூ இஸ்ரவேலர்கள். பனூ இஸ்ரவேலர்கள்டா யாரு என்பதெல்லாம் முன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை செஞ்சிருந்தான். இப்போ இந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுமார் ஒரு 10 நிஅமத்துகளை, அவர்களுக்கு செஞ்ச நிஅமத்துகளை நினைவூட்டுகிறான். நான் உங்களுக்கு என்னென்ன நிஅமத்துகள் அருட்கொடைகளை செய்திருந்தேன், இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். அந்த 10 அருட்கொடைகளில் முதலாவது அருட்கொடையாக அல்லாஹ் சொல்வது வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார்கள் அனைவர்களை விட உங்களை நான் சிறப்பாக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட உங்களை நான் சிறப்பாக்கி வைத்தேன். அப்போ என்ன சிறப்பாக்கி வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படின்னு சொன்னால், அதான் உலகத்தினுடைய அரசாட்சிகள் மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு நபித்துவத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அரசாட்சிகளோடு சேர்த்து நபித்துவத்தையும் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய குடும்பத்தில்தான், உங்களுடைய சந்ததிகளில்தான் நபிமார்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அதாவது இவங்களுக்கு அரசாட்சிகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த அரசாட்சிகள் மட்டும் கொடுக்காமல் அரசாட்சிகளோடு சேர்த்து நபித்துவத்தையும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அதாவது உங்களை சிறப்பாக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இது ஜஅல ஃபீக்கும் அம்பியா, சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்றான், இது ஜஅல ஃபீக்கும் அம்பியா, உங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை ஏற்படுத்தினான், ஆக்கினான். வஜஅலக்கும் முலூக்கன், உங்களை ஆட்சியாளர்களாக அரசர்களாகவும் உங்களை ஆக்கினான். வ ஆதாக்கும் மாலம் யுதி அஹதம் மினல் ஆலமீன், உலகத்தார்களிலிருந்து யாருக்கும் கொடுக்காதவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அந்த பனூ இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். எனவே இவ்வளவு கொடுத்த அல்லாஹ்வை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவருடைய அந்த நிஅமத்துகளை நினைச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் தான் பனூ இஸ்ரவேலர்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உங்களுடைய குடும்பங்களிலிருந்து தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை பனூ இஸ்ரவேலர்கள் தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த 3 வேதங்களும் பனூ இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருந்தது. 3 வேதங்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் வந்த நபிமார்களுக்கு தான் அனுப்பப்பட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வழங்கப்பட்டது, அவங்களும் பனூ இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனூ இஸ்ரவேலர்களில் அனுப்பப்பட்டவர்கள். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஜபூர் வேதம் வழங்கப்பட்டுச்சு. இப்படி இந்த 3 வேதங்களுமே
உங்களுடைய குடும்பங்களில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அப்ப எவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறான். 3 வேதங்களையும் உங்களுக்கே கொடுத்திருக்கிறான். உங்களிலிருந்தே நபிமார்களை அதிகமாக அனுப்பி வைத்திருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை உங்களிலிருந்து தான் அனுப்பி வச்சா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் அதைத்தான் நினைச்சு பார்த்து என்ன செய்ய சொல்றான், இதுவரை அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை இவ்வளவு காலம் உங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுருச்சு. உங்க குடும்பத்திலிருந்தே நபித்துவம் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ உங்களுக்கு உயர்வா அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான், சிறப்பை நீங்க அடைஞ்சிருந்தீங்க. அந்த சிறப்பை இப்போ என்ன நேரம் வந்திருக்கு சொன்னா, கடைசி நபி வர்றாங்க, அந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்க. இவ்வளவு காலம் நீங்க சிறப்பை அடைந்து கொண்டே தான் இருந்தீர்கள், உங்களுக்கு தான் அந்த நபித்துவத்தினுடைய சிறப்பு கிடைத்துக் கொண்டே இருந்தது. இப்ப கடைசியாக ஒரே ஒரு நபி வர்றாங்க, அந்த நபியை நீங்க ஈமான் கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை எல்லாம் நினைச்சு பார்த்து இப்போ உங்களுக்கு மத்தியில வரக்கூடிய கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொள்ளுங்க. அப்ப எல்லா நபிமார்களும் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடைசியில் வரக்கூடிய நபியை முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. தௌராத்திலையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த முன்னறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. இன்ஜில்லையும் அதை பற்றி சுபச்செய்தி சொல்லப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி. அப்ப உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள்ல சொல்லப்பட்டு உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட நபிமார்களால் அறிவிக்கப்பட்ட கடைசி நபி வர்றாங்க, அந்த நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இவ்வளவு காலம் அந்த சிறப்பு அடைஞ்சீங்க இல்ல, உயர்வு அடைஞ்சீங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுத்தான்ல, இப்ப கடைசியா வரக்கூடிய இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களை ஈமான் கொள்ளுங்க என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்கு இது முதலாவது சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சது. பனு இஸ்ரவேலர்களுக்கு கிடைச்ச சிறப்புகள்ல, உயர்வுகள்ல, நியமத்துகள்ல முதலாவது நியமத்து என்ன, எல்லாரையும் விட அல்லாஹ் அவர்களை உயர்வாக ஆக்கி வைத்திருந்தான். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை நிறைய கொடுத்தான், நபிமார்களையும் அவர்களிலிருந்து அதிகமான நபிமார்களையும் கொடுத்தான். இதுவெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த நியமத்துகள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த நியமத்துகள். அப்ப அதற்கு அடுத்து தான் அல்லாஹ் சொன்னான், சென்ற வாரம் இதை சொல்லி காட்டினேன், வத்தகூ யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. அதாவது இதுல ஒரு சந்தேகத்தை அவங்களுக்கு ஏற்பட்ட உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணங்களை, அந்த எண்ணங்களுக்கு விளக்கம் சொல்லும் விதமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தான் நிறைய நபிமார்கள் வந்திருந்தாங்க, நமக்கு நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, நம்முடைய முன்னோர்கள் நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, வேதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படியாவது பரிந்துரை செய்து நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவாங்க, நம்ம ஷபாத் செய்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, நமக்கு வெற்றி கிடைச்சிரும், நாம நரகத்திலிருந்து பாதுகாப்பற்று விடலாம். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், அந்த நாள்ல, அந்த கியாமத் நாள்ல, மறுமை நாள்ல யாரும் யாரை விட்டும் எந்த விதமான ஆபத்துகளையும் தடுக்க முடியாது, யாரும் யாருக்கும் எந்த உதவியையும் செய்ய முடியாது, அவர்களுடைய பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர்களிடத்திலிருந்து அபராதம் வாங்கிக்கிட்டு விடுவிக்கப்படுமா அப்படின்னு சொன்னா அதுவும் செய்யப்பட மாட்டாது, அவங்களுக்கு எந்த உதவியும் யார் மூலமாகவும் வழங்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட அந்த நாளை நீங்க பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதான் நல்லா விளங்கிக்கீங்க, கியாமத்துடைய நாள்ல நம்ரூது, ஃபிரௌன், அதே மாதிரி காரூன், ஹாமான், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக மக்களை திரட்டி கண்ணுக்குட்டியை வழங்க வச்சான சாமிரி, இது போன்றவர்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நபிமார்களை புறக்கணித்தவர்கள், நபிமார்களை புறக்கணித்தவர்கள். அப்ப நபிமார்களை புறக்கணித்தவர்களுக்கு யாராலும் எந்த ஷஃபாஅத்தும் எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது. அதை நல்லா விளங்கிக்கீங்க. நபிமார்களை யார் புறக்கணிச்சாங்களோ அவங்களுக்கு யாரும் எந்த பரிந்துரையும் எந்த ஷஃபாஅத்தும் செய்ய முடியாது, அவர்களுக்கு யாரும் மறுமையில உதவி செய்ய முடியாது. அப்ப அந்த வகையில நீங்களும் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த பரிந்துரையும் யாராலையும், உங்க முன்னோர்கள்ல பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கலாம், 10,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருக்கலாம், அந்த நபிமார்களாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது, அந்த நபிமார்களால் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியாது. நல்லா இதை விளங்கிக்கீங்க என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஆயத்தை வச்சு நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, பொதுவான, அதாவது பொதுவான ஷஃபாஅத்தை, பொதுவான பரிந்துரையை அல்லாஹ் இங்க வந்து மறுக்கல, அதை தடை செய்யல. அப்ப இங்க தடை செய்தது அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் பயனளிக்காது, பரிந்துரை பயனளிக்காது, இவர்களுடைய சிபாரிசுலாம் பயனளிக்காது சொல்றது சொன்னா,
ஃபிரௌன், காரூன், ஹாமான் மாதிரி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களை யார் புறக்கணித்தார்களோ, அந்த நபிமார்களுடைய வார்த்தைகளை, சொற்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதை மறுத்தார்களோ, இப்ப இவர்களுக்கு பலனளிக்காது என்பதைத்தான் சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் வேறு வசனங்கள் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் மூலமாகவும் மோமின்கள்ல, முஸ்லீம்கள்ல பாவம் செய்தவர்கள், பாவிகளுக்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற நல்லடியார்களும் செய்யக்கூடிய பரிந்துரைகள் இருக்கிறது. அந்த பரிந்துரைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, மறுக்கல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை மறுக்கல. அந்த பரிந்துரைகள் இருக்கும் நிச்சயமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு செய்யக்கூடிய பரிந்துரைகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அதே போல சில பேருக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்வதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், அவங்க பரிந்துரை செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா, ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை மனனம் செய்தவர் தன்னுடைய குடும்பத்தில் 10 பேரை பரிந்துரை செய்து நரகவாதிகளாக முடிவு செய்யப்பட்ட 10 பேரை சொர்க்கத்திற்கு கூட்டு போகலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த பரிந்துரைகள் எல்லாம் மறுக்கப்படவில்லை. மாறாக யார் நபிமார்களை புறக்கணித்தார்களோ, நபிமார்களுடைய சொல்லை புறக்கணித்தார்களோ, அதை மறுத்தார்களோ, இவர்களுக்கு தான் இந்த பரிந்துரையும் எந்த பலனும் தராது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இதுல இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்து, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்து தன்னுடைய மறுமையினுடைய சிரமங்களை யார் மூலமாகவும் நீக்கிக் கொள்ளவும் முடியாது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு தோவா நடந்தால் தான் நீக்கிக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக முதலாவது நிஅமத் அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த நிஅமத் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எல்லா மனிதர்களை விட சிறப்பு உயர்வை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றான். அந்த உயர்வை வச்சு நீங்க ஏமாந்து போயிடாதீங்க, அதை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுலாம்னு நினைச்சிடாதீங்க, நரகத்தை விட்டு பாதுகாத்து பெற்றுலாம்னு நினைச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். அப்ப அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய இரண்டாவது நிஅமத்தை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்றான், வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களை விட்டும், அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை விட்டும் உங்களுக்கு நாம் வெற்றியை, ஈடேற்றத்தை கொடுத்தோம். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை விட்டு உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தோமே, அதை நினைச்சு பாருங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க, யசூமூனக்கும் சூஅல் அதாப், உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தினார்கள். யசூமூனக்கும் சூஅல் அதாப், கடுமையாக உங்களை வேதனை செய்தார்கள். எந்த அளவுக்கு கடுமையான வேதனை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, யுதப்பிஹூன அப்னாஅக்கும், உங்களில் ஆண் குழந்தைகளை அவர்கள் கொலை செய்தார்கள், அறுத்து விட்டார்கள், கொலை செய்தார்கள். மேலும் வயஸ்தஹயூன நிசாஅக்கும், உங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை ஹயாத்தாக விட்டுட்டாங்க, ஆண் குழந்தைகள் பிறந்தா அறுத்தாங்க. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபீ தாலிக்கும், இதுல உங்களுக்கு உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து பலாவும் ரப்பிக்கும் அலீம், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இதை நீங்க நினைச்சு பாருங்க. பனு இஸ்ரவேலர்கள் சொல்றான், நீங்க ஃபிரௌனால் கொடுமைப்படுத்தப்பட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தான். என்ன ஈடேற்றம்ங்கிறது அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எப்படி ஈடேற்றம் கொடுத்தான்ங்கிறத. அப்ப உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தா கொல்லப்பட்டீர்கள், அவங்க அந்த குழந்தைகள் என்ன செய்யப்பட்டுச்சு, அறுத்து கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு ஈடேற்றம் கொடுத்தான். அந்த ஃபிரௌனை விட்டும், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டும் அல்லாஹ் ஈடேற்றம் கொடுத்தான். அப்போ ஃபிரௌன் இருக்கிறானே, அவனுடைய ஆட்சி காலத்தில் அவன் ஒரு கனவு பார்க்குறான். ஃபிரௌன் ஒரு கனவு பார்க்குறான். என்ன கனவு பார்க்குறான்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸிலிருந்து ஒரு நெருப்பு, பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸிலிருந்து ஒரு நெருப்பு வருது. இந்த நெருப்பு இவனுடைய இந்த மிஸ்ர் தேசத்துக்குள்ள புகுந்து யாரெல்லாம் கிபித்தி இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஃபிரௌன் கிபித்தி இனத்தை சார்ந்தவன், ஃபிரௌன் கிபித்தி என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவன். இப்போ இவங்கெல்லாம் இஸ்ராயல், யார், பனு இஸ்ரவேலர்கள். அவன் கிபித்தி, அந்த கிபித்தியுடைய வீடுகள் எல்லாவற்றிலும் புகுந்து அவர்களை கரித்து விடுகிறது. கிபித்தி இனத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகளுக்குள் அந்த நெருப்பு புகுந்து அந்த கூட்டத்தார்களை, அந்த குடும்பத்தார்களை எல்லாம் கரித்து விடுகிறது. ஆனா பனு இஸ்ரவேலர்களுடைய வீடுகளுக்குள் அந்த நெருப்பு போறதில்லை, அதை விட்டுருது. இப்ப இப்படி ஒரு கனவை அவன் பார்க்கிறான். இப்ப அவன் ஜோசியக்காரர் இடத்துல, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விளக்கம் கேட்கிறான். இதை கூப்பிட்டு, இப்ப நான் அப்படி ஒரு விளக்கம் கனவு பார்த்தேன், இதற்கு என்ன விளக்கம்
அப்போ அந்த ஜோசியக்காரங்க சொன்னாங்க, அந்த கனவுக்கு விளக்க சொல்லக்கூடியவர்கள் சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்களில் ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு பையன் பிறப்பான். அவன் எப்படிப்பட்ட பையனாக இருப்பான்னு சொன்னால், உனக்கும் உன்னுடைய கூட்டத்தார்களுக்கும் உன்னுடைய ஆட்சிக்கும் ஆபத்தாக வருவான். உன்னுடைய ஆட்சி நீங்கிறதுக்கு அவன் காரணமாக இருப்பான். உன்னுடைய ஆட்சி அழிந்து போவதற்கு, உன்னுடைய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு அந்த ஆண் குழந்தை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதை கேட்ட உடனே ஃபிரௌன் உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு போட்டான் அப்படின்னு சொன்னால், ஊரில் அந்த நாட்டில் மிஸ்ர் தேசத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லப்படணும். அதற்காக நிறைய பெண்களை நியமித்தான். என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் எங்கெல்லாம் எந்தெந்த வீடுகள் எல்லாம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த வீட்டில் அவங்க அப்படியே இருக்கணும். அங்கே அந்த பெண்கள் குழந்தை பெற்றெடுத்தால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற தகவலை எங்கே செய்யணும்? அரண்மனைக்கு தெரிவிக்கணும். அங்கே தெரிவித்தா ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஆள் அனுப்பி அங்கே என்ன செய்யப்படுவாங்க? அந்த குழந்தை கொல்லப்படுவார்கள். இப்போ இப்படி அவன் முடிவு செஞ்சு ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படணும் அப்படின்னு செஞ்சான். அப்போ அதன் காரணமாக பனு இஸ்ரவேலர்களில் நிறைய குழந்தைகளை கொல்லப்பட்டுச்சு. இப்போ அவன் எப்போ உத்தரவு போட்டானோ அந்த வருஷத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறக்கிறார். குர்ஆன் உத்தரவு போட்ட வருஷத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அந்த வரலாறு நீண்ட வெவ்வேறு வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு உத்தரவிட்டா அது அந்த பெண்கள் யாருக்கும் தெரியல, வெளியில யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பதறாங்க, பயப்படுறாங்க, நம்ம பிள்ளையும் கொன்றுவானே அப்படின்ட்டு, ஆண் குழந்தைகளவா பிறந்திருக்குது என்று அவங்க பயப்படுறாங்க. இப்போ அவங்க பயப்படும் பொழுது அல்லாஹ் உத்தரவு போட்டால், நீங்கள் ஒரு பெட்டி செஞ்சு அதுக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு நைல் நதியில் போட்டுருங்க. அப்போ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? போட்டுட்டாங்க. கடைசியில் அது எங்கே போச்சு? ஃபிரௌனுடைய வீட்டுக்கே போயிடுச்சு. ஃபிரௌனுடைய வீட்டுக்கு பின்னால் நதி ஓடுகிறது. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் குளிக்க போகிறாங்க. அங்கே பார்க்குறாங்க, ஏதோ ஒரு பெட்டி வருகிறது. எடுத்து பார்த்தா ஒரு அழகான குழந்தை இருக்கிறது. ஃபிரௌன்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த குழந்தை அழகான குழந்தையாக இருக்குது, இது நம்முடைய கண்குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மனைவியினுடைய சொல்ல கேட்டு மயங்காதவர் யார் இருக்கிறாங்க. அதனால் என்ன செஞ்சான்? அவன் அந்த நேரத்தில் புத்தி பேதரிச்சு போச்சு. புத்தி அந்த சிந்தனை வரல. நமக்கு எதிராக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு ஆண் குழந்தை வந்திருக்குது, அது எல்லாம் மறக்கடிச்சுட்டான். உடனே என்ன செஞ்சான்? அப்படியா சரின்னு சொல்லி தன்னுடைய வீட்டிலே வளர்த்தான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எதிரிகளுடைய கரத்தாலே பாதுகாப்பான். ஒருவரை பாதுகாக்கணும்னு சொன்னா எதிரியினுடைய கரத்தாலே நம்மை பாதுகாத்து விடுவான். இது நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல படிப்பினை வச்சிருக்கிறான். நாம தான் உணரல. நாம எதிரிகளை எப்படி எதிர்க்க வேண்டும், எதிரிகளை எப்படி கையாள வேண்டும், எதிரிகளுக்கு எதிராக எப்படி உதவி வாங்க வேண்டும், இதை நாம தெரியாம நாம அல்லாஹ்வுடைய உதவியை வாங்குவதற்கு தயாராகல. அதனால நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னா எதிரிகள் மூலமாகவே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதுல எந்த சந்தேகம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் நபிமார்களுடைய சரித்திரங்கள் எல்லாமே நீங்க பார்த்தா எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு அவர்கள் மூலமாகவே கிடைச்சிருக்குது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எங்க வச்சு பாதுகாத்தான்? ஃபிரௌனுடைய வீட்டில் வச்சு பாதுகாத்தான். பாதுகாத்தது மட்டுமில்ல, ஃபிரௌனுடைய வீட்டில் வச்சு பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனுடைய தாயார் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, என் பிள்ளை என்ன ஆச்சோ, தண்ணியில விட்டோமே என் பிள்ளை, ஒரு தாய்க்கு மனசு துடிக்கத்தானே செய்யும். அல்லாஹ்வுடைய உத்தரவு விட்டுட்டாங்க, இருந்தாலும் மனசு என்ன செய்யும்? துடிக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த தாயையே அவர்களுக்கு பால் ஊட்டுவதற்கும் ஏற்பாடு செஞ்சுட்டான். வீட்டில் இருந்தா ஒழிச்சு எப்படி பால் ஊட்டினாலும் பதறிக்கிட்டே இருக்கணும், பயந்துக்கிட்டே இருக்கணும். ஃபிரௌனுடைய அரண்மனையில போய் பத்திரமா வச்சு, இப்ப அவன் பால் ஊட்டுவதற்கு குழந்தை அழுகிறது, பசிக்கிறது, வேற எந்த பாலையும் அந்த குழந்தை குடிக்க மாட்டேன்ருச்சு. செவி தாய்களை எல்லாம் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களை எல்லாம் அழைச்சு பால் ஊட்டினா பால் குடிக்கல. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரா போய் கூட்டு போறாங்க. அவங்கள கூட்டு போய் பால் ஊட்டினா அந்த பாலை அந்த குழந்தை நெஞ்சு குடிச்சிருச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு ஃபிரௌனுக்கு தெரியாது. ஃபிரௌனுக்கு இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பால் ஊட்டுறாங்க. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பால் ஊட்டுறது மட்டுமல்ல, அந்த பால் ஊட்டுறதுக்கு கூலியும் கொடுத்தான்.
யாரு? தாய் தான் பால் ஊட்டுறாங்க. அந்த தாய்க்கு என்னமும் கிடைச்சி, சம்பளமும் கிடைச்சிச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அதன் மூலமாக ஒரு கூலியையும் கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்தார்கள். வளர்ந்து நல்ல நிலைக்கு அவங்க வந்ததற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் நபியாக உருவாக்குறதுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சு தானே அவர்களை பிறக்க வச்சிருக்கான். நபியை அவங்க பிறக்கும் போதே நபியாகத்தான் அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். நபியாக்கும் எண்ணத்துல தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பிறவனிடத்துல ஏகத்துவத்தை பற்றி அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதற்கு பிறகுதான் பிறவன் அரண்மனையை விட்டு அவர்களை வெளியேற்றான். அவங்க அரண்மனை விட்டு வர்றாங்க. இதுவெல்லாம் நீண்ட சம்பவங்கள். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுத்தார். என்ன ஈடேற்றம் கொடுத்தான்? ஒன்று முதலாவது அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் அடிமையாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறவனுடைய கூட்டத்தார்களால் அவங்க எல்லாம் உயர் ஜாதிகள் மாதிரியும் இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதிகள் மாதிரி இவங்க தான் அவங்களுக்கு அடிமைகளை போல நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட பிறவனிடத்துல போராடி இவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து முதல்ல விடுதலை பெற்றுக் கொடுத்தார்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு. இனிமேல் உனக்கு அடிமையாக நாங்கள் சேவகம் செய்ய மாட்டோம், உனக்கு அடிமையாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பனு இஸ்ரவேலர்களை உயர்த்தினாங்க, அந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப இதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தோம். இப்ப இது முதலாவது அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. யார்? பனு இஸ்ரவேலர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடை இது. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நேமத்தை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நாம வெற்றியை கொடுத்தோமே, அந்த நேமத்தை நினைச்சு பாருங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து முடிச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட காலமும் முடிஞ்சிருச்சு. எது? அந்த ஜோசியக்காரர்கள் சொன்னாங்க இந்த குறிப்பிட்ட காலம் 1 வருடமோ 2 வருடத்துக்குள்ள பிறக்கும்னு சொன்னாங்க. அந்த 2 வருட காலம் முடிஞ்ச உடனே அவன் கரெக்டாக விட்டு அதுக்கு அடுத்து அந்த தடையெல்லாம் நீங்கிருச்சு. ஆண் குழந்தைகளை அறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீக்கப்பட்டுருச்சு. அப்போ இனிமேல் அந்த குழந்தை பிறக்காது. ஏன்டா அது கொல்லப்பட்டுருச்சுன்னு அவன் நினைச்சான். அது கொல்லப்பட்டுருச்சு. அதான் அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஸ்னவியில ஒரு சம்பவத்தை, இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன், அவனுடைய மாளிகையில எல்லாம் வைரம், வைடூரியம், தங்கம், மரகதம் எல்லாம் அந்த உயர்தரமான கற்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். நிறைய பெரும் செல்வம் இருக்குது. இப்போ கொள்ளையடிக்கக்கூடிய திருடர்கள் திட்டம் போடுறாங்க, இந்த வீட்டுக்குள்ள பூந்து எப்படியா திருடணும். ஆனா அவனுடைய வீடு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அரண்மனை மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள யாரும் போக முடியாது. வாசல் கதவுகள் பார்த்தா அதை உடைக்க முடியாது. சோறு ஏறி குருதிச்சும் உள்ள போக முடியாது. அப்படி இருக்கு. இப்போ திருடர்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த கொள்ளையர்கள்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. ஆலோசனை பண்ணி கடைசியாக என்ன முடிவு செஞ்சாங்க சொன்னா, நம்மள இருக்கக்கூடிய மிக ஒல்லியா இருக்கக்கூடிய ஒருத்தர் பகல் நேரத்தில் கதவு திறந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்க என்ன நைஸா எப்படியாவது உள்ள போயிடணும். அங்கே போய் கட்டிலுக்கு அடியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்துக்கணும், மறந்து இருந்துக்கணும். இரவு ஆன பிறகு அந்த வாசல் கதவெல்லாம் பூட்டப்பட்டுரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இரவு நேரத்தில் உள்ள தாப்பால கதவை திறந்து விட்டுரும், நாங்கள் உள்ளே புகுந்துருவோம். இப்படி சொன்னாங்க. இப்போ இவன் என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி ஒருத்தர் ஒல்லியான ஆளை தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பிட்டாங்க. உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இரவு நேரத்தில் எல்லாம் தூங்குற பிறகு அந்த பணக்காரரும் தூங்கிட்டாரு, லாசம் தூங்குறாரு. இப்போ கதவை லேசாக தாப்பால திறக்கிறான். பெரிய கோட்டை கதவுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? தாப்பால சாதாரணமாக இருக்காது. அந்த தாப்பால திறக்கும் போது சத்தம் கேட்டு அந்த பணக்காரன் முழிச்சிட்டான். முழிச்ச உடனே யார் அது அப்படின்னு சொல்லி, யாரோ உள்ள இருக்கிறாங்களோ திறக்கிறாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வர்றா, எந்திரிச்சு வர்றா. அதுக்குள்ளே போய் திரும்ப கட்டிலுக்கு அடியில் ஒழிஞ்சுக்கிட்டான். யாரும் அந்த இதில் ஒழிஞ்ச பிறகு இவன் நினச்சிட்டா வெளியே யாரோ போயிட்டாங்க, ஒரு கதவை திறந்துட்டு வெளியே யாரோ போயிருக்காங்கன்னு சொல்லி திரும்ப தாப்பால் போட்டு உள்ள தூங்கிட்டான். இப்போ என்னாச்சு, இவன் நினைச்சான் திருடன் வெளியே போயிட்டான். திருடன் வெளியே போயிட்டான்னு நினைச்சான். ஆனா அவன் திருடன் எங்க இருக்கான்? உள்ளுக்குள்ளே தான் மறைஞ்சு இருக்குதான். இப்ப இதே மாதிரி தான் அதுக்கு பிறகு அவன் திறந்தான், அந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுட்டாங்கிற சம்பவம். அப்ப இவன் என்ன, இதே மாதிரி தான் ஃபிரௌன் என்ன நினைச்சான், நாம எல்லாத்தையும் கொண்டுட்டோம், நாம யார் நமக்கு எதிரியா வருவானோ அவனை பூரா வெட்டிட்டோம், அவங்க இனிமேல் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சான். ஆனா அது எங்க இருக்கிறாங்க? தன்னுடைய வீட்டிலே தான் அவர் இருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியல. தன்னுடைய வீட்டுக்குள்ளதான்
தன்னுடைய எதிரி இருக்கிறா அப்படிங்கிறது ஃபிரௌனுக்கு தெரியாம போச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை அந்த ஃபிரௌனுடைய புத்தியை அந்த நேரத்தில் மழுங்கடிச்சிட்டான். அந்த குழந்தை தன்னுடைய வீட்டுக்குள் வரும்பொழுது மழுங்கடிச்சிட்டான். அந்த குழந்தையின் மீது ஒரு பிரியத்தை போட்டுட்டான். அப்ப அதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து பனூ இஸ்ரவேலர்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்து பாதுகாத்தாங்க. ஃபிரௌன் அப்படின்னு சொன்னா என்ன, ஃபிரௌனுக்கு நம்ம முதல் தெரிஞ்சு ஃபிரௌன் அப்படிங்கிறது இருக்குது வார்த்தை. ஃபிரௌன் அப்படின்னு சொன்னா இப்ரானி பாஷையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனூ இஸ்ரவேலர்கள் அவங்க அந்த தௌராத் பாஷை, அந்த இப்ரானி பாஷையில ஃபிரௌன் சொன்னா அரசருக்கு சொல்றதான். அரசர்கள் அதே போல தலைவர்களுக்கு ஃபிரௌன் சொல்லுவாங்க. அப்போ அங்க அந்த நாட்டில் மிஸ்ரில் யாரெல்லாம் மன்னர்களாக வர்றாங்களோ அவங்களுக்கு பூரா ஃபிரௌன் தான் பேர். மிஸ்ருடைய மன்னர்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி நிறைய ஃபிரௌன்கள் இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிஸ்ருக்கு போகும்போது அங்க இருந்த அப்போ ஃபிரௌனாக இருந்தவர் அப்படின்னு சொன்னா அவர் பேர் சொன்னா ரய்யான் இப்னு வலீத் அப்படின்னு ஒரு இருந்தார். அவர் அந்த ஃபிரௌன் அவர் வந்து ரொம்ப நல்ல ஆபிது, நல்ல வணக்கசாலியா நல்ல மனிதராக இருந்தார்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த ஃபிரௌனுடைய பேரு முஸ்அப் இப்னு வலீத். இவன் பேர் உண்மையான பேர் என்ன, முஸ்அப் இப்னு வலீத். ஆனா ஃபிரௌன்ங்கிறது அவங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த மன்னர்களுக்கு வைக்கப்படக்கூடிய பட்ட பேர். யார் அந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவன் பேர் அவனை ஃபிரௌன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஃபிரௌனாக இருந்தான். ஆனா இந்த ஃபிரௌன் இருக்கிறானே யார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தவன் இன்றைய ஆட்சியாளர் மாதிரி எல்லா தப்பையும் செஞ்சுட்டு தன்னை நல்லவனாகத்தான் சொல்லிக் கொண்டிருப்பான். நான் நல்லவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஃபிரௌனாக இருந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு முதலாவது ஒரு சிறப்பு ஒரு பாதுகாப்பை கொடுத்தான். என்ன சொன்னா, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தான், ஏற்படுத்தி கொடுத்தான். அவங்க வந்து அடிமைகளாக நடத்தப்பட்டவர்கள், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிறகு அல்லாஹ் சொல்றான், இதுல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது. அப்ப இந்த சோதனை என்ன சோதனை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த இவர்களை பனூ இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு இதுல மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. என்ன சோதனை அப்படிங்கும்போது, முதலாவது இதற்கு 2 விதமான விளக்கங்களை சொல்றாங்க குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது ஃபிரௌனுடைய அந்த கொடுமையில், ஃபிரௌன் செஞ்ச அந்த கொடுமை இருக்கல, அந்த கொடுமையில பொறுமையாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சோதனை. அவன் செஞ்ச கொடுமையில நீங்க பொறுமையாக இருந்திருப்பது அது ஒரு சோதனை அவர்களுக்கு. அந்த பொறுமை என்ற அடிப்படையில் ஒரு சோதனை, அதுல பொறுமையாக இருந்தாங்க, அந்த கொடுமை என்பது ஒரு சோதனை. அல்லது இப்படி விளக்கம் சொல்றாங்க, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய அடிமைத்தனத்தை உங்களை விடுவித்ததும், ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுத்ததும், வெற்றியை கொடுத்ததும், இதுல உங்களுக்கு ஒரு பெரும் சோதனை இருக்கிறது. இது என்ன சோதனை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சில பேருக்கு நிஅமத்துகளை அர்ப்பணிகளை கொடுத்து சோதிப்பான், சில பேர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பான், சில பேர்களுக்கு வசதி வாய்ப்புகளை, நல்ல செல்வ செழிப்பை, ஆரோக்கியத்தை இதையெல்லாம் கொடுத்து சோதிப்பான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை கொடுத்தான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான்ல, இந்த வெற்றியில ஒரு சோதனை இருக்கிறது. நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்ற ஒரு சோதனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிகப்பெரிய இது ஒரு சோதனை. அதனால நீங்க நன்றியுள்ளவர்களாக அதை நினைச்சு பார்த்து நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகள்ல அப்ப முதலாவது நிஅமத் எல்லா உம்மத்துகளை விட, எல்லா மனிதர்களை விட இவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நபிமார்கள், அதிகமான நபிமார்கள், அதே மாதிரி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம், இதையெல்லாம் கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரண்டாவது நிஅமத் அர்ப்பணை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வந்து உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தோம். அந்த ஈடேற்றம் என்ன அப்படிங்கிறத அடுத்த இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஈடேற்றத்துல ஒரு ஈடேற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பனூ இஸ்ரவேல் அடிமைகளாக இருந்ததிலிருந்து அல்லாஹ் அவர்களை விடுவித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. இப்போ அடுத்த ஈடேற்றம் இவர்களுக்கு வெற்றி என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத அடுத்த வசனங்கள்ல சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இதன் மூலமா என்ன படிப்பினைகளை வைத்திருக்கிறான், அந்த படிப்பினைகளை உணர்ந்து செயல்பட தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அந்த ஈடேற்றம் என்ன என்பதை அடுத்த வாரங்களில் நாம தெரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக